ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேற்று தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் நிகழ்வுல தான் இதில் நம்ம விவாதிக்க போகிறோம், விமர்சிக்க போகிறோம். அதில் மிக முக்கியமான நிகழ்வு நல்லக்கண் அவர்கள் இறந்தது தான். அதாவது மூத்த அரசியல்வாதி, சுதந்திர போராட்ட காலத்திலிருந்து தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த அரசியல்வாதியாக திகழ்ந்த நல்லக்கண் அவர்கள் 101வது வயது நேற்று வந்து காலமாயிட்டாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா அரசியல் தலைவர்களும் போய் அஞ்சலி செலுத்துறாங்க. அதில் தளபதி விஜய் அவர்களும் போயிட்டு நேரில் போய் அஞ்சலி செலுத்தினார். அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா நான் நினச்சது அவர் வந்து அதுக்கு ஒரு அஞ்சலி வந்துட்டு பதிவாக போட்டுட்டு போகாமல் இருந்துடக்கூடாது, போகணும், இந்த மாதிரி விஷயத்துலாம் போனால் நல்லா இருக்குன்னு நான் நினச்சிருந்தேன். அதன்படியே தளபதி விஜய் அவர்கள் நேரில் போய் அஞ்சலி செலுத்தினது ஒரு நல்ல விஷயம். இப்படி தான் இருக்கணும். ஏன்னா நம்ம அரசியல் தலைவர் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி முக்கியமான நிகழ்வுக்கு போனால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட அதுக்கு தகுதி உண்டான ஒரு ஆள் தான் நல்லக்கண் அவர்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதினா நல்லக்கண் மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் புகழாரம் செலுத்துறாங்க அவர் போனதுக்கப்புறம். ஆனால் இறக்கும்போது அவர் நல்ல உடல் தகுதியில் இருக்கும்போது அவரை வந்து தோக்கடிச்சிருக்காங்க. அவர் யாருமே கண்டுக்கல. எப்பவுமே நல்லவங்களை இருக்கும்போது மக்கள் கொண்டாடுறது கிடையாது. அவங்க உடல் அழிவிச்ச பிறகு அவங்க காலமான காலத்தில் அதுக்கப்புறம் அவங்க இறந்து போனதுக்கப்புறம் இல்லாத போது அவங்கள கொண்டாடுறதுல எந்த நியாயம் இருக்குன்னு எனக்கு புரியல. ஸோ இது எல்லாருக்குமே பொருந்தும். அதாவது ஒருத்தவங்க இருக்கும்போது நல்ல உடல் தகுதியில் இருக்கும்போது அவங்க நல்லா செயலாற்றணும் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் ஐயோ அவர் இருந்தால் எப்படி இருக்குமே, விஜயகாந்தையும் அப்படிதான் இப்போ நிறைய பேர் சொல்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அவர் விஜயகாந்த் அவர்கள் நல்ல உடல் திடாகரத்தோட அரசியல் பண்ணும்போது அவரை வந்து ஒரு காமெடி பீஸாக எல்லாரையும் ஊடகம் சித்தரிச்சது மக்களும் மத்தியில் பெருசாக கொண்டாடலை. ஆனால் அவருக்கு இறந்ததுக்கு அப்புறம் இல்லை, அவரை மாதிரி ஒரு மனுஷன் உண்டானு அவரை நெகட்டிவாக ஒருத்தர் கூட பேசலை. எல்லா ஊடகமும் அவரை தூக்கி வச்சு கொண்டாடுது. ஏன்னா அவர் இல்லைல்ல. ஸோ இதை ஏன் சொல்கிறேன், எதுக்கு சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், சரியா? சரி, ஓகே. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம எப்போவுமே பார்த்தீங்கன்னா எந்த பக்கமும் சாதகமாக நடுநிலையாக தான் நான் விமர்சிப்பேன். என் மனசு வந்து உண்மையாக தான் பேசுவேன். அதன்படி ஒரு விஷயத்தை நான் பேசணும்னு நினைக்கிறேன். அதாவது நேற்று சோசியல் மீடியாவில் நியூஸ் சேனலில் மிக பயங்கர ஒரு வைரலாக போயிட்டு இருந்த ஒரு காணொலி. அதாவது சில நண்பர்கள் பார்த்துட்டு என்னை பார்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க. நான் அதுக்கப்புறம் தான் பார்த்தேன். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நீங்கள் நாளைக்கு வீடியோவில் இதை பற்றி பேசணும். ஏன்னு கேட்டிங்கன்னா டிஎம்கே, ஏடிஎம்கே இவங்களுடைய அந்த மாவட்ட செயலர் கட்சிக்காரங்க தான் ரொம்ப அதிகாரத்திமுள்ள ஆடுவாங்க. நம்ம அதனால தான் அந்த மாதிரி கட்சிகள்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு மாதத்துக்காண்டி எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது தமிழை வச்சு காலத்தில் உள்ள நிர்வாகிகள் இப்படி செயல்படும் போது அது நல்லாவா இருக்குது? உங்களுடைய கருத்து என்ன நம்மளை கேட்டிருந்தாங்க. அந்த காணொலி என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழக வெற்றி காலத்தை சேர்ந்த நாகை மாவட்ட செயலாளர் சுகுமாரன் அப்படிங்கிறவர் தான் கட்சி நிர்வாகிகளுடைய பேச்சுவார்த்தையில் ஏதோ ஒரு பிரச்சனை, அதில் ரொம்ப அடாவடியாக ஒரு ரவுடித்தனம் பண்ணுற போது அநாகரிகமாக ரொம்ப ஆபாசமாக கொலை மிரட்டல் விடுக்கிற தோணியில் தலையை எடுத்துருவேன், மூளையை எடுத்து தனியாக வச்சிருவேன், 1000 பேரை கூட்டு வந்து ஊருக்கு அதாவது ஊரில் பூந்து கைகள்லாம் வெட்டிடுவேன், எனக்கு இந்த மாவட்டத்தில் பதவியெல்லாம் ஒன்றுமே தூக்கி போட்டு நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னு ரொம்ப மேட்டுற மாதிரி பேசுகிறாரு. அதாவது வெளியாள்கிட்ட கிடையாது, தமிழை வச்சு கலத்து அந்த மாவட்டத்தில் நிர்வாகிகளுடைய தான். அதில் அந்த சுகுமாரனுடைய மகனும் நானும் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கொலை மிரட்டல் எடுக்கிற தொழிலில் பேசுகிற அந்த காணொலி தான் பயங்கரம் வயலாகிட்டு இருந்துச்சு. நான் அதை பார்த்து முடிச்சு இன்னைக்கு காலையில் அந்த சுகுமாரன் பேர் திரும்ப ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு, அதையும் பார்த்தேன். அதில் அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, இது வந்து என்னுடைய பழைய காணொலி, அதில் நான் என் கட்சிக்காரன்ட சகஜமாக பேசி இந்த வீடியோ தூக்கி இப்போ பரப்பி நெகட்டிவ் பரப்புறாங்க. அதாவது என் குரலில் மாதிரியே ஒரு கொத்த குரலில் யாரோ ஒருத்தவங்க பேசுறத ஒட்டி பரப்பப்படுது, நான் அப்படிலாம் பேசலை அப்படின்னு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டி கொடுக்குறாரு. இது ரெண்டையும் பார்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, எதிரிகள் வந்து பழைய பேட்டியாக தான் இருக்கலாம், அது பழைய பேட்டி தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இவருடைய குரலை எடுத்து ஒட்டி விட்டி பதிவிடுறாங்க அப்படிங்கிறது நம்புற மாதிரி இல்லை. ஏன்னா நீங்கள் அந்த காணொலி பார்த்தது தெரியும், அந்த முதல் காணொலியில் அவ்வளோக்குள்ள தெளிவாகவே இருக்குது. அவரும் அவருடைய மகனும் பேசுறது அது ஏற்படுறதே இல்லை. ஒரு கட்சியில் ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அந்த பொறுப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செயல்பட்டால் தான் அந்த கட்சிக்கு நல்லது. ஏன்னா எல்லா இந்த திராவிட கட்சிகளில் இப்போ கே நேரெலாம் பேசுகிறத நம்ம பார்த்துருக்க சட்டங்களை ஆபாசமாக கொச்சை கட்சிகளை விமர்சிக்கலாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அப்படி இருக்க தரவையில் பொதுமக்கள் நடுநிலைவாதிகள் ஒரு மாற்றமாக தமிழை வச்சு காத்து எதிர்பார்த்துருக்காங்க, அது ஒரு நல்ல ஒரு கட்சியாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கட்சியில் மாவட்ட செயலாளர் இருக்கவங்களுக்கு ஒரு பொறுப்பு வேணும். இப்படியா பேசுறது இல்லை. இன்னொரு கொடுமை என்ன கேட்டிங்கன்னா, அந்த வீடியோ எப்படி வெளியே அந்த கட்சியோட நிர்வாகி தான் வெளியிட்டிருக்கான். ஸோ அப்போது உங்கள் கட்சிக்குள்ளேயே எப்படி ஆட்கள் இருக்கு, அப்போது நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ரொம்ப பொறுப்புடன் செயல்பட வேண்டிய தருணம் இது. ஏன்னா இப்போ தான் தமிழக வெற்றி கழகம் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியாக நல்ல ஒரு மக்கள் செல்வ கொண்டு வளர்ந்து வந்துட்டு இருக்கு. எல்லாரோடையும் எதிர்பார்ப்புல பயங்கர ஒரு எதிர்பார்ப்பு கட்டினா தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் எத்தனை தொகுதி ஜெயிப்பார் அப்படிங்கிறதுல போயிட்டு இருக்கும்போது இப்படி நீங்கள் நடந்துக்கிற விஷயங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கட்சிக்கு பலவீனமாக தான் போகும். மக்கள் மத்தியில் ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வராமலே இவங்க இந்த அளவுக்கு திமுறா செயல்படாமல் வந்தாச்சும் என்ன ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி தவறான ஒரு எண்ணத்தை கட்சிக்கு மேலே களங்கம் விளைவிக்கும்.
ஸோ பொறுப்புடன் செயல்படுங்க. கட்சித்துறை தலைமையும் இதை கண்டிக்கணும். இதுக்கு ஒரு தகுந்த நடவடிக்கையை தலைமை எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நம்ம என்ன பொறுத்த வரைக்கும் அது தவறு தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கிட்டிலாம் என்ன பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் நேரடியாகவே தெரியுது. அந்த காணொலி பார்த்து எல்லாருமே புரியும். சரியா? இதனால் இந்த தலைமை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரியான முடிவு எடுங்க. கட்சி நிர்வாகிகள் ரொம்ப ரொம்ப பொறுப்புடன் செயல்படுங்க. நம்மளுக்கு ஒரு தெரியும், தமிழக வெற்றி கழகம் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்து வர கட்சி. அதுவும் பார்த்தீங்கன்னா முதல் தேர்தல் சந்திக்கும் போது திராவிட கட்சிகள் வேற தில்லாலங்கடி வேலைகள்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது எங்கேயாவது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் கிடைச்சா தான் பார்ப்பாங்க. அதனால அவங்க நம்ம எதிரினா அப்படி தானே இருப்பாங்க. ஏதாவது ஒன்று பரப்பி நம்மளை அழிக்கிறதுக்காண்டி வழி பண்ணாலும் நாம அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இப்படிலாம் இருக்கக்கூடாது. இன்னும் நிறைய நடக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா கட்சி உள்ள முக்கியமான அந்த இப்போ கேண்டிடேட் நிப்பாடுவாங்க. அந்த கேண்டிடேட்லாம் மிரட்டுவாங்க, பணி வைக்க பார்ப்பாங்க. முடியலையா ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. அவங்க வந்து இப்போ பணத்தால் அடிப்பாங்க, விலைக்கு வாங்க பார்ப்பாங்க. இல்லைன்னா நீ பேருக்கு நில்லு, உன் கட்சி பேர் கேட்டுக்கலாம், நீ பகைக்க வேண்டாம், நீ அப்படியே நின்றுக்கான வேலை செய்யறேன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி ஏகப்பட்ட தில்லாலங்கடி வேலை நடக்கும். ஸோ அதையும் தாண்டி நீங்கள் வந்து ஜெயிக்கணும். அதுதான் உங்களுடைய கையில் இருக்குது. என்னை பற்றி ஒன்று சொல்லுவேன். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பணத்துக்காக அதாவது போகிறவங்களா இருந்தால் முன்னக்கூட்டியே போயிருங்க. ஏன்னா ஒரு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வச்சு காலத்தில் உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க, நீங்கள் வந்து நிற்கிறீங்க வேட்பாளர் அப்படிங்கிற வாய்ப்பை வாங்கிட்டு வேறவங்கள்ட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு விலைக்கு போயிடாதீங்க. அது வந்து மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம். அது முதலே போயிருங்க, கலங்கத்தை ஏற்பட்டுறாங்க. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த மனுஷனுக்கு இருக்கிற ஒரே ஒரு பலன் கட்டிங்கன்னா அது மக்கள் தான். உங்களை தான் நம்பி வராரு. ஸோ அவரை தோல்விடைய வச்சிடாதீங்க. ஏன்னா ஒரு நம்பிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். ஓகேவா? அதுக்கு அடுத்தாப்புல எஸ்பி வேலுமணி அவர்கள் இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன். அவருடைய பேசின ஸ்பீச் தான் இப்போ எல்லா நியூஸ் சேனலும் எடுத்து பயங்கரமாக பரப்பிட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது அதிமுகல இருந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு போனவங்க திரும்பவும் அதிமுக வர்றதுக்கு தயாராக இருக்காங்க. என்கிட்ட பேசிட்டாங்க. அதே மரியாதையுடன் அதே பதவியை கொடுத்தா வர தயாராக இருக்காங்க. ஏன்னா இங்கே மாதிரி எங்கேயுமே அவங்களுக்கு அந்த உரிய அங்கீகாரம் கிடைக்கிறது இல்லை. ஸோ அதனால வர தயாராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசியிருக்காரு மேடையில். இப்போ அதை எடுத்து தான் நிறைய சேனல்கள் செங்கோட்டையன் ரிட்டர்ன்ஸா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக போட்டுட்டு இருக்கானுங்க. அதை எனக்கு பார்த்தோன்னு என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, நேற்று கூட நான் பார்த்தேன் ஐயா, செங்கோட்டையன் ரொம்ப ஒரு குடும்பமும் ஐக்கியமாயிட்டாரு. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா தெரியும், புசியானந்த் எந்த மேடையில ஏறினாலும் செங்கோட்டையனோட புகழ்றத தவறது கிடையாது. செங்கோட்டையன் அவர்கள் பேச ஆரம்பிக்கும் போது புசியானந்த் அவர்களை புகழ்றது தவறு கிடையாது. எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒன்று மண்ணா ஜாலியாக சிரிச்சு ஒரு குடும்பமாக வந்து பார்த்தீங்கன்னா இரண்டா கலந்து அவர் செட்டான மாதிரி தான் தெரியுது. இதில் எங்கே அவர் வந்து திருப்பி வர்றதுக்கு எஸ்பி வேலுமணி பேசினாரு. ஏன்னா இவங்களுடைய சொல்றதே அப்படிதான் இருக்கு. வேற யாரும் எந்த ஒரு பெரிய ஒரு நிர்வாகியும் அதிமுக வந்து போனது பெருசாக பேசப்படலை. ஏன்னா செங்கோட்டையன் மட்டும் தான் அதிமுகல இருந்து பயங்கர ஒரு எதிர்பார்ப்புடன் தமிழக வெற்றி கழகத்தில் போய் சேர்ந்தாரு. ஏன்னா செங்கோட்டையன் அவ்வளவு முக்கியமான ஒரு ஆள். அதிமுக எம்ஜிஆர் காலத்துல இருக்காரு. அதனால தான் விஜய் அவர்களே அவருக்குன்னு ஒரு தனியா ஒரு வீடியோ காணொலி போட்டாரு. அது மட்டும் இல்லாம எனக்கு பொறுத்த வரைக்கும் அவர் கட்சி நிர்வாகிக்கே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டளையே விட்டுருப்பாரு. அதாவது செங்கோட்டையன் அவர்களுக்கு முழு மரியாதை கொடுக்கணும், எல்லாரும் அவர்கிட்ட மரியாதை நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தனால தான் புசியானந்த் அவர்களே பார்த்தீங்கன்னா ரொம்ப, ஏன்னா 2 பேர் தான் பிரச்சனை வரணும்னா புசியானந்த் அவருக்கும் செங்கோட்டையன் தான் முரண்பாடு வரணும். ஏன்னா விஜய் அவர்களுக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கிறதுல. ஆனால் 2 பேருமே ரொம்ப அந்யோன்யமாக தான் இருக்காங்க. நம்மளுக்கு பார்க்கும்போது எந்த ஒரு பிரிவினையும் தேவையில்லை. ஆனால் இங்கே வந்துட்டு இவங்க ஏதாவது ஒரு இடத்துல ஏற்படுத்திட முடியாதா, ஏதாவது ஒரு குளறுபடியை ஏற்படுத்திட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு எந்த மாதிரி கேவலமாக செயல்படுறாங்கிறது இதுல நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. எப்படி திமுக வந்து பார்த்தீங்கன்னா தில்லாலங்கடி வேலைகள்லாம் பார்க்குமோ அதே மாதிரி அதிமுக இப்போ தில்லாலங்கடி வேலைலாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2மே ஒன்று தானே. அதனால அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. மக்களுக்கு உண்மைன்னு தெரியும். சரியா? சரி, ஓகே. இதுக்கு அடுத்தப்பல எதை பற்றி பேச கேட்டீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதாவது நாம் தமிழ் கட்சி இப்போ ரீசெண்டாக திருச்சியில் ஒரு மாநாடு நடத்தியிருந்தாங்க. அதை பற்றி நாம கூட நடுநிலைமையோட ரொம்ப கரெக்டாக நம்ம விமர்சனம் பண்ணியிருந்தோம். அதை வந்து ரொம்ப தவறாக அவதூறாக எதுவுமே பேசலை. ஏன்னா சாட்டை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா தமிழை வச்சு கலத்துடைய மாநாட்டையும் தமிழை வச்சு தளபதி விஜய் அவர்களையும் தொடர்ந்து அவதூறாக பேசிட்டு இருக்காங்க. இருந்தாலும் கூட நாம நடுநிலைமையோட விமர்சித்தோம். அதே மாதிரி தான் தமிழை வச்சு கலத்துடைய நிர்வாகிகளும் சரி, தமிழை வச்சு கலத்தை ஆதரவு தெரிவிக்கும் கூட எனக்கு தெரிஞ்சு தவறாக அந்த மாநாட்டை யாரும் விமர்சனம் பண்ணி நான் பார்க்கல. ஓகேவா? நடுநிலையோட தான் எல்லாருமே இருந்தாங்க. சில பேர் அதை பேச கூட செய்யல, கடந்து போயிட்டாங்க. ஆனால் நீங்கள் நல்லா பாருங்க, நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கக்கூடியவங்களும் சரி, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சாட்டை திறமை இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரமும் விஜய் அவர்கள் இப்போ நடந்த இந்த வேலூர் இந்த பரப்புரைகளை அதையும் சரி தொடர்ந்து அவதூறாக தான் கொந்தளிச்சிட்டு இருக்கான். அதாவது சாட்டை பணத்தை வாங்கிட்டான் திமுக, அதனால திமுக ஐடிவிங்க செயல்படுறான். ஆனால் இன்னும் சில பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப, அதாவது விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணாலே பார்த்தீங்கன்னா தற்குறிகள், ரசிக குஞ்சுகள், ரசிகர்கள் முதல்ல சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்படி இப்படி இன்னும் தேர்தலுக்கு 1 மாதம் தான் இருக்கு. இப்போ வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தை விமர்சிக்கிறது எதுக்கிறதையே குறிக்கோளாக கொண்டு செயல்படுறாங்க நாம் தமிழ் கட்சி. என்னையா நினைப்பு உங்களுக்குலாம்? இல்லை, உங்க கட்சி ஆரம்பிக்கப்பட்டது நோக்கம் என்ன, உங்களுடைய எதிரியாரு அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இல்லாமல் விருமன விஜய் அவர்களை விமர்சிக்கிறது மட்டுமே குறிக்கோளாக செயல்பட்டா அந்த கட்சியோட நோக்கம் என்ன, அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க கொஞ்சமாக யோசிச்சு பாருங்க. நான் இதுக்கு தான் இந்த இதை பற்றி பேசணும்னு நினச்சேன். அதாவது ஏன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய சேனலை நடுநிலைமையோட எல்லா கட்சி தரத்தும் பார்க்குறீங்கன்னு நான் நம்புகிறேன். அதாவது நாம் தமிழ் கட்சி சப்போர்ட் பண்ணுறவங்க இருந்தால் இதில் உங்களோட நிலைப்பாடு என்ன? நாம் தமிழ் மாநாட தமிழை வச்சு யாராவது தவறைக்குறோ விமர்சனம் பண்ணியிருந்தாங்களா? விடிய காலையில் நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். ஆனால் நாம் தமிழர் கட்சி மட்டும் 24 மணி நேரம் விஜய் விமர்சித்து குறிக்கோளாக செயல்பட்டு இருக்கு.
என்னங்க எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் மாற்றமே நினைக்கக்கூடியவங்க அதிகமாக ஆர்வம் காட்டுறது ரெண்டு கட்சிகளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறது. ஒன்று நாம் தமிழ் கட்சி, ஒன்று தமிழை கட்சி கழகம். ஸோ இந்த ரெண்டு கட்சியும் ஒன்றா சேர்ந்து செயல்படும். இல்லையா உங்கள் கொள்கை தனித்தனியாக பிரிச்சு. ஆனால் அதை விட்டுட்டு தமிழை கட்சி கழகம் டீசெண்டாக நாம் தமிழ் கட்சி மாட கடந்து தான் போயிட்டு இருக்கு. ஆனால் நாம் தமிழ் சாட்டே பாருங்க, ஒரு நாளைக்கு 4 வீடியோ 2-3 வீடியோ விஜய் அவர்களையும் விமர்சிக்கிறான். திமுகவை அடிக்கிறதே மறந்துறான். திமுக பண்ணக்கூடிய பெரிய பெரிய விஷயங்கள், அதிமுக பண்ண இந்த விஷயம் பேசவே அவங்க வாய் வர மாட்டேங்குது. ஏடா திமுக 5000 கொடுக்குது, அடுத்தாப்புல 4000 கொடுத்து 9000 ஆகிக்கிட்டு யாருமே கொடுத்து மொத்தம் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் 10,000 கொடுக்குன்னு எடப்பாடி யார் போயிட்டு போனோம்? என்னெல்லாமா போயிட்டு இருக்கு, நாடு நாசமாக போயிட்டு இருக்கு. அதை பற்றிலாம் பேச மாட்டேங்கான். 24 மணி நேரம் விஜய் விஜய் விஜய். இப்போ என்னடா கொள்கை? இல்லை நம்மளுக்கு தமிழ் தேசியம் பிடிக்கும், ஆனால் அதுக்காண்டி நம்மளுக்கு இந்த சாட்டை இடுமான கத்திக்கு இவனமா ஆட்கள் பேசுறத பார்க்கும்போது ரொம்ப அது கேவலமாக இருக்குது. நீங்கள் நடுநிலைமையோடு இருக்கவங்க உண்மை என்னன்னு பாருங்க, பார்த்துட்டு ஓட்டு போடுங்க. தமிழ் தேசியம் சப்போர்ட் பண்ணுங்க, வேணாம் சொல்லலை. ஆனால் அதை செயல்படுத்தவங்க எந்த லட்சத்தில் இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கணும்ல. ஏன்னா எனக்கு கூட இந்த பாரி ஒருத்தர் உண்டு, பாரியோடலாம் அந்த தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்காரு. அவர் மீது முன்னாடி நான் தமிழ் வச்சு போனவர் தான். அவர் யூடியூப்ல வீடியோலாம் போடுவார். அவருடைய தமிழ் தேசியத்தை அவர் சொல்ற கருத்துல பாருங்க, அதுதான் உண்மையான தமிழ் தேசியம். தமிழ் தேசியம் அப்படி தான் இருக்கணும். இவர் நேரத்துக்கு நேரம் மாத்திட்டே அடப்பார் சீமான். அதுதான் நம்ம பிரச்சனையே இருக்கு. இல்லை நான் கூட பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப வீடியோக்களில் நீங்கள் வந்து நாம் தமிழ் சப்போர்ட் பண்ணாங்கன்னா பணம் கொடுக்காம ஒரு கூட்டத்தை கூட்டக்கூடியது விஜய் அவர்களுக்கு தமிழை வச்சுக்கலாம் நாம் தமிழ் கட்சி தான். ஸோ அப்படிங்கும்போது இந்த ரெண்டு கட்சிகளும் நம்ம நடுநிலையோட விமர்சனம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து திமுக தான் விமர்சனம் பண்ணுவோம், திராவிட கட்சிகள் அதிமுக விமர்சனம் பண்ணுறோம். ஆனால் வாண்டடாக வந்து சம்மந்தமே இல்லாமல் விஜய் அவர்கள் 24 மணி நேரம் விமர்சிக்கும் போது அப்போ இவங்களுக்கு நோக்கம் என்னவா இருக்கு? ஸோ தவறான நோக்கத்தோடு போயிட்டு இருக்கு. அதனால நான் சப்போர்ட் பண்ணக்கூடிய நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கணும். உங்களுடைய எதிர்மறை கருத்துக்களை தெரிவிக்கும் போது தான் அந்த கட்சியில் உங்களுக்கு புரியும். ஸோ புரிஞ்சு விடுங்க. ஏன்னா அவங்களுடைய நோக்கம் தவறாக போயிட்டு இருக்கு. இது வந்து நல்லது கிடையாது. அதை நான் இந்த இடத்துல நான் பதிவு பண்ண நினைக்கிறேன். அதுக்கப்புறமா இன்னொரு ஹைலைட்டான ஒரு விஷயம் பரபரப்பாக போயிட்டு என்ன கேட்டிங்கன்னா, காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவிட்டிருந்து வெளியே வரப்போகுது, அதிகாரப்பூர்வமாக நெருங்கிட்டு வெளியே வரப்போகுது, தமிழை வச்சு காலத்துக்கூடான அந்த கூட்டணியில் உடன்படிக்கை முன்னெச்ச அடைஞ்சிருக்கு அப்படி நியூஸ் வந்து பயங்கர ஹைலைட்டாக போயிட்டு இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு வரதுக்கு வாய்ப்பே கிடையாது, வரக்கூடாதுன்னு நான் விரும்பிட்டு இருக்கேன். தமிழை வச்சு காலத்தில் காங்கிரஸ் ஏறக்கூடாதுங்கிறது என்னுடைய எண்ணப்பு. எனக்கு காங்கிரஸ் பிடிக்காதுங்கிறதுனால சரி ஓகே. நிறைய பேர் சொல்லுவீங்க இல்லைன்னா ஒரு சப்போர்ட் வேணும் அப்படின்னு, நம்மளுக்கு பிடிக்காது. ஏன்னா இங்கே இந்த தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைக்கு காரணமே காங்கிரஸ் தான். ஸோ அதனால அந்த காங்கிரஸ் வேண்டாங்கிறது என்னுடைய விருப்பம். அப்படி சேர்ந்தாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி விமர்சனம் பண்ணுவோம். ஓகேவா? தமிழை வச்சுக்கலாமும் காங்கிரஸும் சேர்ந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதை பற்றி நான் விமர்சனம் பண்ணுவேன். அது வரைக்கும் நம்ம சேராத வரைக்கும் பார்த்துக்கலாம் நடக்கு அப்படிங்கிறது நம்முடைய ஒரு கருத்து. ஸோ அதான் ஹைலைட்டாக போயிட்டு இருந்துச்சு. அந்த காங்கிரஸ் தமிழ் வச்சுக்கூட சேரலாமா வேண்டாமாங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நிறைய பேர் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா காங்கிரஸ் வந்து பிரிஞ்சு வரணும், அப்போ தான் திமுக பலவீனமாக சொல்லுவீங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா தமிழை வச்சு வந்து சேரதை எப்படி எடுத்துக்க முடியும்? அதாவது விஜய் அவர்கள் முதலே சொல்லிட்டார் கூட்டணியோட தான் வரும்ட்டு. ஆனால் அது வந்து வேற எந்த கட்சியோட கூட்டணியாக இருந்தால் கூட நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு சரி அப்படின்னு சொல்லி போயிருக்கலாம். ஆனால் காங்கிரஸோட கூட்டணிங்கும் போது ஏற்றுக்கவே முடியல. ஸோ அதான் ஒரு இதாக இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது? இன்றைக்கி நம்ம பேசுகிற வீடியோ காணொலியில் உங்களுக்கு என்ன தோணுச்சு? உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? பாய்.